ஃபோன் சவுண்ட் கேட்க மாட்டேங்குதுண்ணா பார்த்து கொடுங்கண்ணே. ஏன் தம்பி என்னாச்சு? தம்பி ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் மாதிரி தான்டா இருக்கு. எவ்வளோண்ணே ஆகும்? 300 ஆகுமையா? உடனே பார்த்து கொடுத்துருவீங்களாண்ணே? தம்பி ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலை இருக்குடா. ஒரு 2 மணி நேரம் 3 நேரம் ஆயிருந்தா. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு வாங்குற மாதிரி பாத்துக்கடா. கொஞ்சம் டக்குன்னு பார்த்து கொடுங்கண்ணே. தம்பி லேட் ஆகும்டா. கொடுக்க விருப்பம்னா கொடு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வா. சரியா? அவர் சாப்பிட போயிடுவாருண்ணே. 5 நிமிஷம் ஃபோன் பேசணும்னு நினைங்க. அதுக்கப்புறம் நான் மாய்க்கு தரேன். சரி சார், எனக்கு பசிக்குது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். கடையை பார்த்துக்கிறா. போயிட்டு வரியா? ஃபோனை கூடிய மாய்க்கு தரேன். இருக்கீங்களாமா? டக்குன்னு வேலையை முடிச்சிங்களே. அவர் சும்மாண்ணே, அவருக்கு வேலையே தெரியாது. நான் தானே எல்லாமே. இந்தாங்கண்ணே காசு, போயிட்டு வரேன். சாப்பிட்டாச்சு, நல்லா சாப்பாடுறா. இந்த கடையில் என்ன பண்ண? யாரும் வந்தாங்களா? இல்லமாமா, யாரும் வரலாமாமா. பாட்டமாற என்னையா? நான் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வர சொன்னேன் இல்லையா? அது இல்லண்ணே, போன் ஆஃப் ஆகி போச்சுண்ணே. இன்னும் ஸ்பீக்கர் தானே கேட்கல, எப்படி ஆஃப் ஆகும்? என்ன லப்பர் பேண்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்க? அது ஒரு தொண்டை கொடுத்தனே அவசரத்துக்கு. இல்லையா பாத்தியா? டேய் தம்பி, என்னடா பார்த்த? என்னடா வீட்டுல கொடுத்தேன், அதனால வேற வேண்ட கொடுத்தனே. என்னண்ணே ஆச்சு? டேய், உன் போனை வச்சு அவன் விளாண்டு இருக்கான்டா. உன் போனை வச்சா நான் வேலையே பழகிருக்கான். எவ்வளோண்ணே ஆகும்? தம்பி ரெடி பண்ணிடலாம். 3000 ரூபா முதல்ல முடிச்சிருந்தா 300 ரூபா, இப்ப 3000 ரூபா ஆகும். அது போக வித்து ஒரு நாள் ஆகும். பாத்தீங்களா? ஆக கேட்டு கட்டாதீங்க. நீங்க வாங்கினேன் சைஸா சைட்ல வாங்கினீங்க. இன்னும் கோவப்படாதீங்கன்னே. அவர் கோவப்படாதீங்கன்னே. அவருக்கு டீ குடிக்க போற கேப்ல அவங்களுக்கு ஐயோ மீண்டும் மீண்டுமா தரனே. 300 ரூபா தானே, வெயிட் பண்ணுங்க. அவர் போட்டோம். சோலி முடிச்சு.